نحمده ونستعينه ونستغفره ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகை படைத்து பரிபாலித்து போஷிக்கின்ற அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்ததன் பின்னால் வார்த்தைகளிலே மிகச் சிறந்தது வல்லவன் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டல்களிலே நடைமுறைகளிலே நன்னடத்தைகளிலே மிகச் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்கள், நடைமுறைகள், நன்னடத்தைகள் என்றும், காரியங்களிலே மிக மிக மோசமான காரியம் இந்த மார்க்கத்திலே இஸ்லாம் என்ற பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்ட பிஜாத்துகள். எல்லா பிஜாத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகின்பால் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மார்க்க பிரச்சாரத்தை ஆரம்பம் செய்கின்ற நேரத்தில் எல்லாம் இந்த மனித சமுதாயத்துக்கு எச்சரிக்கையாக கூறியதை நானும் கூறியவனாக இவரே ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாரத்துக்கு ஒரு நாள் அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட இந்த ஜும்மாவினுடைய சிறப்பை நன்கறிந்து அல்லாஹ்வினுடைய குர்ஆன் வசனங்களுக்கு மதிப்பளித்து நபிகளாருடைய பொன்மொழிகளை கண்ணியப்படுத்தி இமாம் மிம்பருக்கு ஏறுவதற்கு முன்னாலேயே பள்ளிவாசலுக்கு போய் அமர்ந்தால்தான் இந்த ஜும்மாவினுடைய சிறப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஹதீஸை படித்திருக்கின்ற நானும் நீங்களும் வெறுமனே அதை படித்தோம் என்று விட்டுவிடாமல் தங்களுடைய வாழ்க்கையிலே அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற தூய்மையான நோக்கத்தோடு நாம் எல்லாம் நேர காலத்தோடு இந்த மஸ்ஜிதிலே வந்து அமர்ந்திருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி யாரெல்லாம் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை படித்து குர்ஆன் வசனங்களை படித்து ஹதீஸுகளை படித்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, வெறுமனே படிப்பதோடு மாத்திரம் விட்டுவிடாமல் அதை தங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறார்களோ இவர்கள் தான் அல்லாஹ்வினுடைய உண்மையான அடியார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையிலே சொல்லுகிறான் பாருங்கள், பபஷிர் இபாதி, நபியே என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் நன்மாராயணம் சொல்லுங்கள், என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சுபசோபனம் சொல்லுங்கள், சுவர்க்கத்தை கொண்டு அவர்களுக்கு நன்மாராயணம் சொல்லுங்கள். யார் தெரியுமா? அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல. உண்மையான அல்லாஹ்வுடைய அடியார்கள் யார் என்றால் சகோதரர்களே, நாம் அடிப்படையாக இந்த செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு பயான் நிகழ்ச்சியை கேட்பதாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மார்க்க விடயத்தை படிப்பதாக இருந்தாலும் இந்த அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? இந்த நிலைமை இல்லாததன் காரணமாக இன்று ஏராளமான மார்க்க விடயங்களை நானும் நீங்களும் படிக்கிறோம். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் சகோதரர்களே, எந்த அளவுக்கு நானும் நீங்களும் இஸ்லாத்தை படிக்கிறோம் என்று சிந்தித்து பாருங்கள். வேற எந்த ஒரு மார்க்கத்திலேயும் இல்லாத அளவுக்கு, வேற எந்த ஒரு மதத்திலேயும் இல்லாத அளவுக்கு இஸ்லாமியர்கள் மாத்திரம் இஸ்லாத்தை படிக்கிறார்கள். அந்த அளவுக்கு இஸ்லாத்தை படித்திருந்தாலும் கூட நடைமுறை வாழ்க்கை எப்படி
ஒரு மாற்று மத சகோதரர் முஸ்லிம்களை கொச்சைப்படுத்துகின்ற விதத்தை பார்க்கலாம். முஸ்லிம்களை 4 விதமாக பிரித்து சொல்லுகிறார். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நிலை ஏன் வந்தது? இஸ்லாத்தை நாங்கள் படிக்கவில்லையா? வெறும் தொழுகையை மாத்திரம் வைத்து முஸ்லிம்களை 4 வகையாக பிரிக்கிறார். அதுல ஒரு கூட்டம் யார் தெரியுமா? ஜும்மா முஸ்லிம். யார் அவர்கள்? வாரத்துக்கு ஒரு நாள் ஜும்மாவுக்கு மட்டும் பள்ளிக்கு போகின்றவர்கள். இவர்கள் யார்? ஜும்மா முஸ்லிம். 4 வகையா பிரிச்சாரா இல்லையா? அன்புள்ள சகோதரர்களே, இந்த நிலை ஏன் வந்திருக்கிறது தெரியுமா? மார்க்கத்தை படிக்கிறோம், குர்ஆன் வசனங்களை படிக்கிறோம், ஹதீசுகள் தெரியும், நடைமுறை இல்லாதவர்களாக வாழுகிறோம். இவர்களை அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையிலே சொல்லுகிறான், அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல. ஆழமாக மனதிலே பதிவு செய்து கொள்ளுங்கள். இன்றைய ஜும்மா உரையில் எதையெல்லாம் நாங்கள் கேட்கிறோமோ அதை நடைமுறைப்படுத்துகிறோமா? அடுத்த ஜும்மாவுக்கு முன்னால் நடைமுறைப்படுத்துகிறோமா? நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய அடியார்கள். இல்லை என்று சொன்னால் அன்புள்ள சகோதரர்களே, எந்த ஒரு பிரயோசனமும் கிடையாது. மார்க்கத்தை படிப்பதில் எந்த ஒரு பிரயோசனமும் கிடையாது. அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல. சொல்லப்படுகின்ற விஷயங்களை காதாழ்த்தி கேட்பார்களாம். 2வது பண்பு என்ன தெரியுமா? ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு. அதிலே சிறந்தவற்றை தங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்தும் நடப்பார்கள். உலாயிகல்லதீன ஹதாஹுமுல்லாஹ். அல்லாஹ் சொல்லுகிறான், இவர்களுக்கு தான் அல்லாஹ் நேர்வழி காட்டுவான். இவர்களுக்கு தான் அல்லாஹ் நேர்வழி காட்டுவான். வ உலாயிகஹும் உலுல் அல்பாப். உண்மையான அறிவாளிகள் யார் தெரியுமா? உண்மையா படித்தவன் யார் தெரியுமா? யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படித்து அதை நடைமுறைப்படுத்துகிறார்களோ இவர்கள் தான் உண்மையான அறிவாளிகள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆக அன்புள்ள சகோதரர்களே, இந்த முன்னுரையை ஆழமாக மனதிலே பதிவு செய்து கொண்டு எதையெல்லாம் நாங்கள் படிக்கிறோமோ அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இன்று நிலைமை எப்படி மாறி போயிருக்கிறது என்று சொன்னால், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவோம் என்கின்ற கருப்பொருளிலே ஒரு சில முக்கியமான விடயங்களை உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஏன் இப்படி ஒரு தலைப்பு எடுத்ததற்கான நோக்கம் என்னவென்று சொன்னால், நாம் அதிகமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுகின்ற நேரம் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும். நிறைய பேர் உண்மையிலேயே இன்று பாவத்தை விட்டு விலக வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கிறோம். பாவத்தை விட்டு வெளியேறி அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் வாழ வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கிறோம். ஆனால் நாங்கள் எடுக்கின்ற முயற்சியில் தோல்வி அடைகிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தியரியை எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய இந்த தியரியை பாருங்கள். நபிகளார் சொன்னார்கள், சஹீஹுல் புகாரி 52வது செய்தியாக பதியப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நீண்ட ஹதீஸிலே இறுதியாக சொல்கிறார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், வ இன்ன ஃபில் ஜஸதி முலகத்துன். உங்கள் அதாவது உடம்பிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது. எவ்வளவு பெரிய தியரின்னு பாருங்க. நான் பின்னாலே விளங்கப்படுத்துறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வ இன்ன ஃபில் ஜஸதி முலகத்துன். உடம்பிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது. ஃப இதா சலுஹத் சலுஹல் ஜஸது குல்லுஹு. அந்த சதை துண்டு சீரடைந்து விட்டால் உடம்பு முழுக்க சீரடைந்து விடும். வ இதா ஃபஸத. அந்த சதை துண்டு சீர்கெட்டு விட்டால் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு. உடம்பு முழுக்க சீர்கெட்டு விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உள்ளத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இன்று நிறைய பேர் எப்படி வாழ்றோம் தெரியுமா? வெளிப்படையில நல்லவங்களா வாழணும் என்று ஆசைப்படுறோம். நிறைய பேருடைய வாழ்க்கை சமுதாயத்தில் எங்கட மனோநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க பாப்போம். நிறைய பேர் மனோநிலை எப்படி இருக்கின்றால், யாருமே என்னை பற்றி விமர்சனம் செய்யக்கூடாது, யாரிடத்திலும் நான் கெட்டவனாக வாழக்கூடாது, என்னை பற்றி அல்லது என்னுடைய குடும்பத்தை பற்றி யாரும் குறை சொல்லக்கூடாது. இப்படி வெளிப்படையில் நானும் நீங்களும் நல்லா இருக்கணும் என்று ஆசைப்படுறோம். அன்புள்ள சகோதரர்களே, உளரீதியாக யாராவது இதை சிந்திக்கிறோமா? எங்களுடைய உளரீதியாக என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சில குணங்கள் என்னிடத்தில் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் என்னை பள்ளிக்கு கொண்டு செல்லாமல் இருக்கின்ற சில குணங்கள் என்னிடத்தில் இருக்கிறது என்று நினைத்து உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துறோமா? ஒரு உதாரணத்தை சொல்றேன் பாருங்க. நிறைய பேர் எப்படி நடக்கிறோம் தெரியுமா? அதாவது மக்கள் என்னை பற்றி குறை சொல்லக்கூடாது என்பதற்காக வேண்டி பணிவாக நடக்கிறோம். ஏன் இந்த குறைபாடு வருகிறது என்று சொன்னால், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் உள்ளம் என்ன நடக்கும் என்பதை நான் சொல்லுகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, எங்களுடைய உள்ளத்தை நானும் நீங்களும் பரிசுத்தப்படுத்தவில்லை என்று சொன்னால் நிலைமை எப்படி மாறி போகும் தெரியுமா? இன்று நிறைய பேர் எப்படி வாழ்றோம் தெரியுமா?
வெளிப்படையில் பொறுமையாளர்களாக வாழுகிறோம். அதனாலதான் நீங்க பார்க்கலாம், என்னைக்காவது ஒரு நாளைக்கு கோபம் வந்துடும். நம்மளை அறியாமலே எங்களுடைய உள்ளத்தை சீர்படுத்தாததன் காரணமாக உள்ளத்துல கோபம் என்ற ஒரு குணம் இருக்கும், அதை சீர்படுத்த மாட்டோம். வெளிப்படையில கோபம் இல்லாத மாதிரி வாழ்ந்து கொண்டிருப்போம். என்றாவது ஒரு நாள் கோபம் வந்தா வீட்டுக்கு திரும்பி போனேன்னு என்ன நினைக்கும் தெரியுமா? நான் இப்படி இந்த இடத்துல கோவப்பட்டிருக்க கூடாது, அது மனதுல உறுத்தி கொண்டே இருக்கும். இன்னொரு நாளைக்கு அந்த கோவப்பட்ட மனிதரை சந்திக்கிற நேரம் 2 பேரோட பேசிக்கொண்டிருக்கிறோம், கோபம் வருது, வீட்டுக்கு போகிறோம். உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தவில்லை என்று சொன்னால் உள்ளம் அப்படியே தான் இருக்கும், குணம் அப்படியே இருக்கும், வெளிப்படையில் நடித்துக் கொண்டிருப்போம். அன்புள்ள சகோதரர்களே, வீட்டுக்கு போன என்ன நினைக்கும் தெரியுமா? என்னன்னாலும் நான் இந்த ஆட்டை இப்படி பேசியிருக்க கூடாது, உறுத்தி கொண்டே இருக்கும். இன்னொரு நாள் அவரை சந்திக்கிற நேரத்தில் எப்படி சொல்லுவோம் தெரியுமா? எனக்கிட்ட கோவப்படுற ஒரு குணம் இருக்கிறேன், அதை எடுத்து விட்டுறதுக்கு ட்ரை பண்ண மாட்டோம், மற்றவர்கிட்ட நல்லா நடக்கிறதுக்கு தான் முயற்சி செய்வோம். அவரை சந்திக்கிற நேரம் என்ன சொல்லுவோம் தெரியுமா? நான் அன்றைக்கு அப்படி கோவப்பட்டு இருக்க கூடாது, உண்மையிலேயே நான் அப்படி கோவப்பட்ட ஆளும் இல்லை, ஆனா ஏதோ ஒரு அதாவது ஆக்ரோஷத்தின் காரணமா என்ன செஞ்சுட்டு கோபம் வந்துட்டுன்னு சொல்லுவோம். அன்புள்ள சகோதரர்களே, இது என்ன நிலைமை தெரியுமா? உள்ளத்தை நானும் நீங்களும் சீர்படுத்தவில்லை என்று சொன்னால், எந்த அளவுக்கு எங்களுடைய உள்ளம் மோசமாகும் என்று சொன்னால் 3 நிலைமைகள் இருக்கிறது. ஆழமாக மனதிலே பதிவு செய்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவருடைய உள்ளம் எந்த நிலையில இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது நிலை உள்ளம் ஆரோக்கியமான உள்ளமாக இருக்கும். உள்ளத்தை நாங்கள் பரிசீலனை செய்யவில்லை என்று சொன்னால் காலம் செல்ல 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 உள்ளத்தினுடைய வீரியம் குறைஞ்சு கொண்டு போகும். இது 2வது நிலை. 3வது நிலைமை என்ன தெரியுமா? வீரியம் குறைஞ்சி 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 நம்ம அது வரைக்கும் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தவில்லை என்று சொன்னார், உள்ளத்தினுடைய வீரியம் குறையும், அந்த ஆரோக்கியத்தன்மை குறைந்து கொண்டே போகும். அதுவும் நாங்கள் பரிசுத்தப்படுத்தவில்லை என்று சொன்னால் உள்ளம் செத்துவிடும். சகோதரர்களே, அல்லாஹ் என்னையும் உங்களையும் இந்த நிலைமையை விட்டும் பாதுகாக்க வேண்டும். உள்ளத்தை நம்ம சீர்படுத்தல என்று சொன்னால் உள்ளம் சீர்கட்டு 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 வீரியம் குறைஞ்சு கொண்டு போகும். அப்பையும் நாங்க சீர்படுத்தல என்று சொன்னால் உள்ளம் செத்துவிடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு உதாரணத்தை சொல்றேன் பாருங்க. நம்ம நிறைய நியூஸ்ல கேள்விப்படுவோம், திடீரென்று நியூஸ்ல கேள்விப்படுவோம், திடீரென்று பேங்க கொள்ளையடிச்சிட்டாங்களாம். கேள்விப்பட்டிருமா இல்லையா? அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்தியை நம்ம பார்க்கிற நேரம் பேங்க கொள்ளையடிச்சிட்டாங்களாம் செய்தியை நம்ம பார்க்கிற நேரம் என்ன நினைப்போம் தெரியுமா? எப்படா கொள்ளையடிச்சாங்க, இவங்களுக்கு மனசே இல்லையான்னு நாங்க நினைப்போம். அன்புள்ள சகோதரர்களே, எங்களுக்கு எந்த உள்ளம் இருக்கிறதோ, எங்களுக்கு எந்த மனது இருக்கிறதோ அதே மனசுதான் அவனுக்கும் இருக்கிறது. ஆனால் அவனுடைய உள்ளம் செத்து விட்ட சகோதரர் எங்க ஆரம்பிச்சிருக்கும்? உள்ளத்தினுடைய நிலப்பாடு எப்படி தெரியுமா? முதலாவது ஒரு பாவம் செய்யற நேரம் ஆரோக்கியமா இருக்கும். யோசிச்சு பாருங்க பாப்போம். இந்த நேரம் இன்னத்தர்கிட்ட 10 ரூபா தள்ளி விழுந்திருக்கிறது, அல்லது அதாவது பொக்கெட்டை விட்டு கொஞ்சம் வெளியால தெரியுது, இதை நம்ம எடுக்கலாம். எங்களுடைய உள்ளம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? மனசு விடாது. 10 ரூபா எடுக்கிறதா கூட எங்களுடைய உள்ளம் ஆரோக்கியமாக இருந்தால் மனசு விடாது. 10 ரூபாவை எடுத்துட்டோம்னு வைங்க, உள்ளத்தினுடைய வீரியம் குறையும். குறைஞ்சி 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 100 ரூபாய் எடுக்கிற நேரம் 10 ரூபாய் எடுக்கக்குள்ள இருந்துச்சே பயம், அந்த பயம் இல்லாமல் போய்விடும் சகோதரர்களே. 100 ரூபாய் எடுக்கிற நேரம் அந்த பயம் இல்லாமல் போய்விடும். இப்படி 1000 ரூபாய் எடுக்கிற நேரம் 100 ரூபாய் எடுக்கிற நேரம் ஒரு பயம் இருந்துச்சு, அந்த பயம் இல்லாமல் போய்விடும். பயம் இல்லாமல் போய் 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 உள்ளத்தினுடைய வீரியம் குறைஞ்சி 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 இறுதியாக செத்ததுக்கு பிறகு என்ன நடக்கும் தெரியுமா? கோடான கோடி சல்லியை கொள்ளையடிப்பதாக இருந்தாலும் அன்புள்ள சகோதரர்களே, நிலைமை எப்படி மாறிப்போகும் தெரியுமா? நம்ம செய்யறது பாவமா நன்மையா என்கின்ற டிசிஷனை கூட எங்களுக்கு எதிர்க்கலாம போகும். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். இந்த உள்ளத்தினுடைய நிலைமை அப்படித்தான். இறுதி நிலை எப்படி போகும் தெரியுமா? நம்ம ஒரு வேலையை செய்வோம், பெரிய ஒரு பாவமாக இருக்கும், பப்ளிக்ல செய்வோம், பாக்குறோமா இல்லையா? பள்ளி முன்னுக்கு வந்து சிகரெட் அடிச்சு கொண்டிருப்பேன். இவர உள்ளம் என்ன நிலைமையில் இருக்குது? பள்ளி முன்னுக்கு வந்து அல்லது பொதுமக்களிட முன்னுக்கு சர்வ சாதாரணமாக சிகரெட் இருப்பார், யாரு பார்த்தாலும் பிரச்சனை இல்லை. நிலைமை என்ன தெரியுமா? உள்ளம் செத்து விட்டு சகோதரர்களே. ஆனா எங்களுக்கு எப்படி இருக்குது? சிகரெட்டை தொற்றுறதா இருந்தா கூட மனசு இருக்குது, ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொரு செயற்பாட்டிலையும் ஒவ்வொருவருடைய உள்ளம் எப்படி இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். அண்மை காலமா ஒரு வீடியோவை பார்க்கிறோம். ஒரு பெண்மணி ஒரு அதாவது ஒரு அந்நிய நடிகருக்கு மத்தியிலே ஒரு போட்டிக்கு போய் எப்படி பேசுறா தெரியுமா? ஒரு நடிகை மாதிரி பேசுகிற காட்சியை பார்க்கிறோம். அண்மையில வெளியாகின ஒரு வீடியோ. முஸ்லிம் பெண்மணிகள் எந்த அளவுக்கு இது எந்த நிலைமைக்கு கொண்டு போய் விடும் தெரியுமா? சினிமாவில் மூழ்கி மூழ்கி சகோதரர்களே
இன்றே உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தவில்லை என்று சொன்னால், இன்றைக்கு சில வாலிபர்களுடைய உள்ளம் செத்து போய் கிடக்கிறதா இல்லையா? அட பள்ளிவாசலுக்கு வருகிறோம், அல்லாஹ் எப்படி எங்களை ஆடை அணிய சொன்னானோ அந்த மாதிரி ஆடை அணியத்துக்கு மனசு விடல. அந்நியன் முடிவார்ந்த மாதிரி வாரிக்கொண்டு பள்ளிவாசலுக்கு வருகிறோம். கொஞ்சம் கூட மனசுக்கு வெறுப்பு வரலையா சகோதரர்களே? ஏன் தெரியுமா இந்த நிலை? உள்ளங்கள் செத்து விட்டது. இன்னொரு அந்நியவனை போன்று ஆடை அணிந்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், அந்நியன் முடிவாரியதை போன்று முடியை வாரிக்கொண்டு பள்ளிவாசல் படியேறி வருகிறோம் என்று சொன்னால் மனசு பூசல்லையா? உள்ளம் செத்து விட்டது சகோதரர்களே, எங்களுடைய உள்ளம் செத்து விட்டது. இந்த நிலைமையை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கும் தெரியுமா? நான் செய்யறது தவறான கூட எனக்கு விளங்காது, எல்லோரும் பார்த்து கொண்டிருப்பார்கள். இதை விட கேவலம் என்ன தெரியுமா? சில பள்ளிவாசலுக்கு போனால் சுபஹானல்லாஹ், கொழும்பு பிரதேசங்களிலே சில பள்ளிவாசலுக்கு போனால் மாலையெல்லாம் போட்டுக்கொண்டு பள்ளிக்குள்ள நடமாடுகிறார்கள். அங்குள்ள சகோதரர்களே சுபஹானல்லாஹ், பார்த்தால் இவன் மனிதனா என்று சொல்ல முடியாத அளவுக்கு உள்ளம் செத்து கிடப்பதை பார்க்கிறோம். ஜும்மா நாளைக்கு பள்ளிக்கு வருகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நிலை நாளை எனக்கும் உங்களுக்கும் வரலாம். இதை விட கேவலம் என்ன தெரியுமா? குடும்பத்தோடு சேர்ந்து திரைப்படம் பார்க்கிறோமா இல்லையா என்று எத்தனை சகோதரர்கள் பார்க்கிறோம் சகோதரர்களே. ஒரு ஆபாசமான காட்சி பார்க்கிறோம். தான் பெற்ற குழந்தை பக்கத்திலே இருக்கிறாள், தான் பெற்ற பெண் குழந்தை பக்கத்திலே இருக்கிறாள். தாய்க்கும் தந்தைக்கும் உள்ளம் சத்து விட்டது. அது தான் பெற்ற பிள்ளை பக்கத்திலே இருக்கின்ற நேரம் ஒரு ஆபாசமான காட்சியை நான் பார்க்கிறேனே, மனசு உடல் என்ன காரணம் தெரியுமா சகோதரர்களே? உள்ளம் செத்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கு அடையாளம். ஆக அன்புள்ள சகோதரர்களே, இப்படி உள்ளம் செத்து விட்டால் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். உள்ளங்கள் செத்து விட்டால் இறுதி நிலை எப்படி நடக்கும் தெரியுமா? மீண்டு வர முடியாத சகோதரர்களே. எங்களுடைய உள்ளம் செத்து விட்டது என்று சொன்னால் வீரியம் குறைந்த நேரம் மேற்கொண்டா வீரியத்தை கூட்டலாம். சிந்தனை செய்து பாருங்கள். ஜும்மாவுக்கு லேட்டாகி வருகிறோமே, வருகின்ற ஒவ்வொரு சகோதரர்களும் மனதிலே கை வைத்து கேட்டு பாருங்கள். உள்ளத்தினுடைய வீரியம் குறைந்து கொண்டு செல்கிறது. எப்படி குறைஞ்சு கொண்டு செல்கிறது தெரியுமா? நான் மேலே சொன்ன செய்திகள் எல்லாம் எங்களுடைய உள்ளத்தை நாங்களாக எப்படி சாடிக்கிறேன்னு சொல்றது. எங்களுடைய உள்ளத்தை நாங்களாக சாடிக்கிற மெத்தட் தான் நான் மேலே சொன்னது. சரியாக அதை பரிசீலனை செய்யவில்லை என்று சொன்னால் என்னுடைய உள்ளத்தில் இப்படி ஒரு குணம் இருக்கிறது. நிறைய பேர் உள்ளத்தில் இருக்கிற குணம் என்ன தெரியுமா? படிப்பதை நடைமுறைப்படுத்தாத குணம். இது யாருமே சீர் செய்வதில்லை. ஒரு பயான் நிகழ்ச்சி கேட்கிறோம், முடிந்த பின்னால் யாராவது சீர் செய்து பார்க்கிறோமா சகோதரர்களை? சிந்தனை செய்து பாருங்கள். ஒரு வருடத்துக்கு 52 மார்க்க சொற்பொழிவுகளை கேட்கிறோம், விரும்பியோ விரும்பாமலோ. பள்ளியில நடக்கிற பயான் நிகழ்ச்சிகள் ஒரு பக்கம் முடுங்க, பள்ளியில நடக்கிற மார்க்க வகுப்புகள் ஒரு பக்கம் முடுங்க. ஜும்மாவில் மாத்திரம் ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட 52 சொற்பொழிவுகளை கேட்கிறோம். இன்றைக்கு எனக்கு வயசு 20 வைங்களேன். இன்றைக்கு எனக்கு வயசு சாதாரணமாக 20ஆக இருந்தால் 15 வயசுக்கு போற 5 வருஷத்து 52 அஞ்சால பெருக்கி பாருங்க. எத்தனை மார்க்க சொற்பொழிவுகளை படித்திருக்கிறோம், நடைமுறைப்படுத்துகிறோமா சகோதரர்களே? என்றைக்காவது ஒரு பயானை கேட்டு முடிந்ததற்கு பின்னால் என்னுடைய உள்ளத்தில் இந்த குறைபாடு இருக்கிறது. சுபஹ் தொழுகையினுடைய சிறப்பு சம்பந்தமாக படிக்கிறோம், சுபஹுக்கு போகாத ஒரு குணம் என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறது. தொழுகையை நடைமுறைப்படுத்தாத ஒரு குணம் என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறது. இப்படி சிந்திக்காம விட்டு 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 உள்ளத்தினுடைய வீரியம் எந்த அளவுக்கு குறைஞ்சு கொண்டு போயிருக்கிறது தெரியுமா? கிழமைக்கு ஒரு நாள் தான் சகோதரர்களே ஜும்மா வருகிறது. 1 மணி, விரும்பியோ விரும்பாமலோ 1 மணி நேரம் தான் நிக்க போகிறோம். ஆனால் அந்த ஜும்மாவுக்காவது நேர காலத்தோடு வந்து உட்கார்ற மனசு வருகிறதா? நம்ம என்ன நினைக்கணும் தெரியுமா சகோதரர்களே? இந்த ஜும்மாவுக்காவது பிரயாணிகளை தவிர யாரெல்லாம் இமாம் மிம்பருக்கு ஏறியதற்கு பின்னால் பள்ளிவாசலிலே அந்த அமர்ந்தீர்களோ உள்ளங்களை பரிசீலனை செய்து பாருங்கள் சகோதரர்களே. இந்த நிலைமையிலே நாம் செல்வோமாக இருந்தால் எங்க போகும் தெரியுமா? செத்துரும் கடைசியா. அதன் பின்னால் ஜும்மா தொழ போகவே தேவையில்லை என்கின்ற ஒரு நிலைப்பாடு வரும் சகோதரர்களே. இறுதியா எங்க நிற்கும் தெரியுமா? பெருநாள்ல மட்டும்தான் நிற்கும். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். இதுதான் உள்ளத்தினுடைய நிலை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்லல, அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள். அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையிலே சொல்லுகிறான், ஒமன் அகுலம், இவனை விட அநியாயக்காரன் யார்? ஒருத்தரை பற்றி அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான் தெரியுமா? இவனை விட அநியாயக்காரன் யார்? மிம்மன் துக்கிர பிஆயாத்தி ரப்பிஹி ஃபஅரத அன்ஹா வ நஸிய மா கத்தமத் யதாஹு. அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால், குர்ஆன் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அதை புறக்கணிக்கிறான். அவன்
செய்தவற்றை மறந்து விடுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆன் வசனம் ஓதி காண்பிக்கப்படுகிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்ஆவினுடைய நாளையிலே உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹி வ தருல் பை, வியாபாரங்களை எல்லாம் விட்டு பள்ளிக்கு விரைஞ்சு வாருங்க. இது என்ன வசனம்? குர்ஆன் வசனம் ஓதி காண்பிக்கப்படுகிறது. இந்த வசனம் எங்களுக்கு தெரியாதா? நபிகளாருடைய பொன்மொழிகள் எங்களுக்கு தெரியாதா? இந்த வசனம் ஓதி காண்பிக்கப்படுகிறது. அதை புறக்கணிக்கிறான் அல்லாஹ். ஓதிக்க அது பிரச்சனை இல்ல. என்னதான் குர்ஆன் வசனம் ஓதினாலும் ஜும்மாவுக்கு நம்ம போற டைமுக்கு தான் புறக்கணித்து வாழுகிறான். இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்தார் என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, நம்முடைய உள்ளத்துக்கு அல்லாஹ் சீல் வைத்து விடுவான். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. எங்களுடைய உள்ளத்துக்கு அல்லாஹ் சீல் வைத்து விட்டால் வேறு யார் நினைத்தாலும் உயிர்ப்பிக்கவே முடியாது. அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னா ஜஅல்னா அலா குலூபிஹிம் அகின்னதன் அய்யஃகஹூ. அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? இப்படி யாரெல்லாம் வாழுகிறார்களோ, குர்ஆன் வசனத்தை படிக்கிறார்கள், பயான் நிகழ்ச்சிகளை கேட்கிறார்கள், நடைமுறைப்படுத்துகிறார்கள், இல்லை, இப்படி யாரெல்லாம் வாழுகிறார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் நாங்கள் ஒரு திரையை போட்டு விடுவோம். அய்யஃகஹூ, அதை விளங்குவதை விட்டு ஒரு திரையை போட்டு விடுவோம். அதுக்கு புறவு உள்ளத்தை கொஞ்சம் கேட்டு பாருங்க. எங்களுடைய உள்ளம் ஆரோக்கியமான உள்ளமாக இருக்கிறதா, அல்லது வீரியம் குறைந்த உள்ளமாக இருக்கிறதா, அல்லது உள்ளங்கள் செத்து விட்டதா என்று சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. பயான் நிகழ்ச்சியை கேட்கிறோம், அல்லாஹ் ஒரு திரையை போடுவான். எப்ப தெரியுமா? நம்ம கேட்டு நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொன்னால் அதன் பின்னால் அதை விளங்குவதை விட்டு ஒரு திரையை எல்லாம் போட்டு விடுவான். இப்ப மனசுல கை வச்சு கேட்டு பாருங்க. பயான் நிகழ்ச்சிகளை கேட்கிறோம், நடைமுறைப்படுத்தணும் என்ற மனசு வரலையா, அல்லாஹ் திரை போட்டு விட்டார் சகோதரர்களே. அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். நம்ம ஒரு பயான் நிகழ்ச்சியை கேட்கிறோம், தொழுகையினுடைய சிறப்பை பற்றி படிக்கிறோம், தொழுகிறதுக்கு மனசு வரலையா, அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்துக்கு முத்திரை குத்தி விட்டான். அல்லாஹ் தொடர்ந்து எப்படி சொல்லுகிறான் என்று பாருங்கள். வஃபி ஆதானியும் வக்ரா, முதலாவது அல்லாஹ் உள்ளத்துக்கு சீல் வைப்பான். அதை அப்படியே இல்லாமாக்கி என்ன செய்வான் தெரியுமா? காதுகளில் அடைப்பை ஏற்படுத்தி விடுவான். பயான் நிகழ்ச்சியை கேட்கிறாய், மார்க்கத்தை படிக்கிறோம், நடைமுறைப்படுத்தவில்லை. எந்த அளவுக்கு கேட்கிறோம் தெரியுமா சகோதரர்களே? கவலை. ஏன் கவலை தெரியுமா? வானொலியின் ஊடாக மார்க்கத்தை அதிகமான நேரம் படிக்கின்ற ஒரே ஒரு சமுதாயம் நாங்கள் மாத்திரம்தான். சிந்தனை செய்து பாருங்கள். முஸ்லிம் நிகழ்ச்சி என்று சொல்லி அதிகமாக மார்க்கத்தை படிக்கிறோம், ஆனால் நடைமுறைப்படுத்தாதவர்கள் இங்க முதலாவது அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? நடைமுறைப்படுத்தல என்று சொன்னால் விளங்குறத விட்டு அல்லாஹ் தூரமாக்கி விடுவான். இரண்டாவது அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? அதற்கு பின்னால் என்னதான் பயான் நிகழ்ச்சி நடக்குது என்று கூப்பிட்டாலும் வர்ற மனசு நினைக்காது, காதில் அடைப்பை ஏற்படுத்தி விடுவான். சிந்தனை செய்து பாருங்கள். பள்ளிவாசலிலே நடக்கின்ற வகுப்புகளுக்கு நாங்கள் ஊரார் எத்தனை பேர் கலந்து கொள்கிறோம்? பள்ளிவாசலிலே வகுப்புகள் நடக்கிறது, மார்க்க வகுப்புகள் நடக்கிறது, குர்ஆன் வகுப்புகள் நடக்கிறது, அகீதா வகுப்புகள் நடக்கிறது. எத்தனை பேர் நாங்கள் கலந்து கொள்கிறோம்? அன்புள்ள சகோதரர்களே, என்ன நினைக்கணும் தெரியுமா? கலந்து கொள்றதுக்கு நம்மளுக்கு மனசு வரல என்று சொன்னால் அல்லாஹ் எங்களுடைய மனதுக்கு சீல் வைத்து விட்டான். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இந்த அடிப்படையை ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகிறான், அதன் பின்னால் சுப்ஹானல்லாஹ், இந்த வசனம் மிக முக்கியமான ஒரு வசனம் சகோதரர்களே. அல்லாஹ் அழகாக சொல்லிக் கொண்டு வருகிறான். எப்படி எல்லாம் ஒரு மனிதனுடைய உள்ளம் செத்துவிடும் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். அதன் பின்னால் அவர்களை நீங்கள் என்னதான் நேர் வழியிலே அழைத்தாலும், என்னதான் அவர்களுக்கு பயான் பண்ணினாலும், என்னதான் அவர்களுக்கு குர்ஆன் வசனங்களை ஓதி காண்பித்தாலும் இதன் அபதா, அதன் பின்னால் அவர்கள் நேர்வழி பெறவே மாட்டார்கள். அன்புள்ள சகோதரர்களே,